வடக்கு பார்த்த மாதிரி அமர்ந்து இருக்கும் இந்த சிவனை நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா திருமணமே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும்னு சொல்றாங்க. அதே போல இங்க இருக்கிற விநாயகரை நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா சரியா படிக்காத குழந்தைங்களும் நல்லா படிப்பதாக சொல்றாங்க. நம்ம கோயில் வந்து குடியாத்த காமாட்சி அம்மன் பேட்டை பசுபதிநாதர் 2வது கோயில் தெருவில் அமைஞ்சிருக்கு. இந்த சாமி கோயில் பசுபதிநாதர் ஈஸ்வரர் உடன் ஒரு அமர் கற்பகாம்பிகை திருக்கோயில். சுவாமி வந்து வடக்கு பார்த்து அமர்ந்திருக்கிறாரு. வெளி பிரதேசத்தில் தான் வந்து பசுபதிநாதர் கோயில் அந்த மாதிரி அமைந்திருக்கும். நம்ம ஊர்ல இது அமைஞ்சிருக்கு. இப்படியா தமிழ்நாட்டிலேயே நம்ம இந்த இடத்துல மட்டும் தான் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. ஒரு கலைஞரை கணபதி அப்படிங்களா, அவர் மேற்கு பார்த்த மாதிரி அமைந்திருக்காரு. இவர் மேற்கு பார்த்த மாதிரி. ஆமா, இவர்கிட்ட வந்து அம்மன் காமிங்க. அம்மன் வந்து கற்பகாம்பிகை. இவர் வந்து கற்பக விருட்சம் எது கேட்டாலையும் உடனே கிடைக்கும். கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அன்னை கிழக்கு பார்த்த மாதிரி அமர்ந்திருக்காங்க. படிக்காத பசங்க வந்து இங்க வணங்கினாங்கனாக்கா உடனடி அவங்களுக்கு நல்ல படிப்பறிவு. இவர் கையில வந்து தந்தமும் ஓலை செடி வச்சு நிற்பாரு விநாயகர். அது சிறப்பு. பட் வழக்கமா வந்து அப்படி வச்சிருக்காங்க. இந்த கோயில் அப்படி இருக்கு. இத்தனை சிறப்பு நிறைந்த இந்த சிவன் ஆலயம் நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சியம்மன் பேட்டையில அமைந்துள்ளதுங்க. உங்க வீட்டுல யாருக்காவது திருமணம் ஆகாம தடை ஏற்பட்டுட்டே இருந்தா இந்த ஆலயத்துல ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, விரைவில் திருமணம் ஆகுன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இது போல இன்ட்ரெஸ்டான வீடியோவை தொடர்ந்து பார்க்க எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை.